ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து வீட்டுக்கு அப்படின்றதுக்காக வந்து நம்ம வீட்டு யூஸ்க்காக நிறையா செடியெலாம் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கொடியவரை இருக்குது. கொடியவரை இப்போ தான் நிறையா பூ வச்சுருக்கு, இன்னும் காய் வைக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாகல் செடி, அப்புறம் வந்து சிறகு அவரை, மூக்குத்தி அவரை, அப்புறம் நான் வந்து ரொம்ப தப்பிக்க வச்சு பொழைக்க வச்சுருக்கேன் ஒரே ஒரு முட்டைக்கோஸ் மட்டும். அது ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா மிளகா செடின்னு இந்த சைடு மட்டும் காய்க்கும். அந்த செடியெலாம் நம்மக்கிட்ட இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நேற்றே வந்து பாவக்காய் வந்து கொஞ்சம் அறுத்தோங்க. அம்மா வீடு வந்திருந்தாங்க, கொடுத்து விட்டதுக்காக அறுத்தோம். பட் ஆனால் என்ன பண்ணிட்டோம்னா, ஒரே ஒரு பாவக்காய் மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். செடியிலேயே அறுத்துட்டோம், கூடையில் வச்சுட்டேன். இப்போது அடுத்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக வந்து கொஞ்சோண்டு மூக்குத்தி அவரை இருக்குங்க. அந்த மூக்குத்தி அவரை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறகு அவரை இப்போ தான் ஃபஸ்ட் பண்ணலாம். ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வீட்டு யூஸ்க்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த அவரைக்காய் செடியெலாம் பார்க்கலான்ட்டு வந்தோம், எப்படி இருக்குது பிஞ்சுலாம் விட்டுருக்கான்னு. அந்த அசுவினி பூச்சி அப்படின்ற சொல்கிற பூச்சி தாங்க நிறையா இருக்குது. ஸோ அந்த பூச்சிக்கெல்லாம் வந்து இன்றைக்கி தான் வந்துட்டு அந்த புளிச்ச மோர் தெளித்து விடலான் இருக்கோம். ஸோ தெளித்து விட்டதுக்கப்புறம் தான் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் ஃபர்தர் வீடியோஸில். சொரச்செடி வந்து பார்த்திங்கன்னா, சொரக்காய் செடி வந்து நம்ம அதாவது ஒரு 2 இடத்துல தாங்க ஊனி விட்டோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா மறுபடியும் நொரப்பீக்கங்காய் செடி எல்லாம் ஓவர் கம் பண்ணி வர மாதிரி எல்லாம் மேலே ஏறி நிறையா போட்டுட்டு வந்திருக்கு. ஸோ இன்னும் இங்கெல்லாம் எங்கே என்னென்ன பிஞ்சு வைக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஞ்சும் அங்கங்கே இருக்குங்க. மறுபடியும் ஃபர்தராக நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் நான் காட்டுறேன் சரிங்களா. வீட்டு செலவுக்குன்னு மிளகா செடி வச்சுருக்கோங்க. அந்த மிளகா செடியில் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருக்குன்னு. எல்லா செடியிலையுமே கூட நோய் தாக்கம் அதிகமாக வருங்க. ஆனால் அந்த மிளகா செடியில் மட்டும் வைக்காது. ஏன்னா அந்த காரத்தினாலன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் மிளகாவும் இருக்குங்க, பழுத்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் நம்ம வீட்டு யூஸ்க்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு பின்னாடி ஃபுல்லாக வந்துட்டு இந்த வெள்ளை பூசணிக்காய் கொடி அது தவச்சி நாங்கள் புது வீடு கட்டினப்போ வந்து காய் அறுத்து போட்டிருந்தாங்கங்க. அதுலேருந்து விதை விழுந்து அப்படியே முளைச்சிருந்துச்சு. ஸோ ஒரு 4-5 காய் அறுத்தாச்சுங்க. சின்ன சின்ன நாம் வந்து எப்படின்னா மோர் குழம்பு வைக்கிற மாதிரி பிஞ்சு காயாகவே குழம்புக்கு பருப்பில் போடுற மாதிரிலாம் நம்ம அறுத்துருவோம். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 4-5 காய் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஞ்சு மட்டும் விட்டுருக்குங்க. மறுபடியும் அடுத்த குழம்புக்கெல்லாம் நம்ம அறுத்துக்கிற மாதிரி வந்துருங்க நமக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நொரப்பீக்கங்காவோட கொடி தான். பட் ஆனால் என்னாச்சுன்னா காய் மாறிடுச்சுங்க. நிறையா காய் நம்ம அறுத்துட்டோம். இதில் நம்ம வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம நிறையா காய் அறுத்துட்டோம். ஸோ விதைக்கெல்லாம் காய் விட்டுருக்கோங்க. இன்னும் 2-3 இடத்துல இருக்கும், உள்ளெல்லாம் இருக்கும், எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஸோ மழை பெஞ்சிட்டே இருக்கனால கால் வைக்கிறதுக்கும் பயமாக இருக்குது. பில்லுலாம் நிறைய வேறு முளைச்சிருச்சு. ஸோ அதனால் உள்ளே வரத்துக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அப்படி இப்படின்னு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு வீட்டு யூஸ்க்காக எடுத்துகிட்ருக்கோங்க. அப்புறம் பார்க்கலாம், மறுபடியும் அடுத்த பேட்ச் ஊனி விட்டால் எப்படி வரும்னு தெரியல. இந்த தடவை ஆனால் வேணாங்க காய் நிறையா வச்சிருச்சுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நொரப்பீக்கங்காய் விதைக்காக தாங்க விட்டுருக்கோம். ஸோ முத்திருச்சு, பார்க்காம விட்டுட்டோம். அம்மா வீட்டுக்கெலாம் போனப்போ பார்க்காம விட்டாச்சு. ஸோ அதனால் இதுவும் முத்திருச்சுங்க. ஸோ பாருங்க, அன்எக்ஸ்பெக்டடாக இதுவும் ஒன்று உள்ளே முத்திருச்சுங்க இந்த காய். அவ்வளோதான், இனிமேல் விதைக்கு தான் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ விதையும் நம்மளுக்கு நிறைய தேவைப்படும் இதுக்கப்புறம். ஸோ அதுக்காக நம்மளும் சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா புடலங்காய் ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு தெரியல, மழை டைம்ன்றதுனால என்னன்னு தெரியல, ரொம்ப காய் சின்னதாக தான் வச்சிட்ருக்கு. ஒன்று தான் இருக்குங்க. போதும், ஒரு வேலைக்கு ஆகிடும்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேர் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நொரப்பீக்கங்காய் இருக்குங்க. நொரப்பீக்கங்காய் வந்து காய் செடியெல்லாம் மாறினதுனால காய் சின்னதாகிடுச்சுங்க. இல்லைன்னா இந்த பெரிய காய் இருக்க அளவுக்கே காயும் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொடி அவரையில் 1, அப்புறம் வந்து அந்த சின்ன செடி அவரையில் வந்துட்டு ஒரு 5, அப்புறம் பச்சை மிளகா மட்டும் வீட்டு யூஸ்க்கு மட்டும் எடுத்துக்கோங்க. மற்றதெல்லாம் வந்து நாங்கள் பழுக்க விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்திங்கன்னா கொத்தவரங்காய்லாம் நிறையா அறுத்து முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டுன்றதுனால ஒரு 5 மட்டும் இருந்துகிட்ருக்கு. அப்புறம் தக்காளிங்க, 2 தக்காளி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 சொரக்காய் நம்ம கொடியிலேருந்து அறுத்துருக்கோம். நேற்று பாவக்காய் வீட்டுக்கு அறுத்து கொடுத்து விட்டுட்டோங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா 2 நான் மறந்துட்டேன். அதனால் நான் இப்போ மறுபடியும் போய் அறுத்துட்டு வந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறகு அவரை நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் அறுவடை பண்ணியிருக்கோங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படியே சைட் பை சைட் சமையலுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே தான். இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு என் கணவர் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் ரசமும் மட்டும்தான் கேட்டார். ஸோ அதனால் அதை மட்டும்தான் செய்ய போகிறேங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு அவரைக்காயெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேங்க நான் உங்களுக்கு ஃபர்தராக வீடியோஸில்.